ஹாய் ஹேமா. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நீங்களும் எங்களை விடவும் மகிழ்ச்சியா இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நாங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பா. சரியா? ரெண்டாவது இன்னைக்கு என்னன்னா, நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ஜிஆர்டி சேவிங்ஸ் அடிக்கடி சொல்றீங்க. நீங்க எப்படி சேவிங்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாம வந்து ஜிஆர்டில எப்படி சேவிங்ஸ் பண்றோம், அதுல என்ன லாபம் இருக்கு, என்ன ஏதுன்றது ஒரு தெளிவான ஷார்ட்ஸா போடுங்க. ஓகே, நான் சொல்றேன். ஜிஆர்டில நீங்க 2 டைம் வந்து சீட்டு போடலாம், சரிங்களா? அந்த மாதிரி சீட்டு போடும்போது உங்களுக்கு சீட்டு போடுறதுக்கான கிஃப்ட்டும் கிடைக்கும். அந்த வேல்யூ கட்டுவீங்க பாத்தீங்களா, அந்த வேல்யூக்கான கிஃப்ட்டும் கிடைக்கும். அது வருஷத்துல 2 டைம் தான் தருவாங்க. ஒன்று தீபாவளி அப்ப, இன்னொன்று ஆடி மாதம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 11 மாதம் கணக்கு வச்சு நீங்கள் ஆடி மாதம் நகை, அதாவது ஜூலை ஆகஸ்ட், அதுதான் ஆடி வரும். ஜூலை 15க்கு மேலேயும் ஆகஸ்ட் 15க்குள்ளாரவும் தான் நம்ம ஆடி மாதம் வரும். அப்போ நீங்கள் எடுக்கணும்னா செப்டம்பர் அக்டோபரில் சீட்டு போட்டாதான் ஒன்று செப்டம்பர் மாதத்தில் போட்டவங்க ஜூலை 15க்கு மேலே போய் நீங்கள் நகை எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க, சீட்டு போட்டதுக்கான கிஃப்ட். அப்போ நீங்கள் அந்த டோட்டல் பில்லுக்கான வவுச்சருக்கும் நீங்கள் வந்து அப்போ அதுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் அது உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அது பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அவங்க கொடுக்குற பொருளாகவும் வாங்கிக்கலாம், இல்லைனா எங்களுக்கு கிஃப்ட் வவுச்சராக கொடுத்துருங்க, நாங்கள் வெள்ளி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் தீபாவளி அப்போவும் சரி. ஸோ தீபாவளிக்கு 11ஆம் மாதம்னா நீங்கள் போயிட்டு எப்போ சீட்டு போடணுன்றதை பார்த்து தீபாவளிக்கு எடுக்கிற மாதிரி போடுங்க. நான் தீபாவளிக்கு எடுக்கிற மாதிரி போட மாட்டேன். ஏன்னா அந்த டைம்ல நகை விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நான் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் நகை சீட்டு போடுவேன். அப்போ நம்மளுக்கு ஆடி மாதம் வந்து சீட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களுக்கு மேலே நம்ம வந்து ஜிஆர்டியில் நம்ம போட்டு எடுத்துட்டு இருக்கோம். நான் ஏன் ஜிஆர்டின்னு சொல்றேன்னா, எனக்கு அந்த கடை நம்பிக்கை, நான் அங்கே எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான கடை எதுனாலும் நீங்கள் அங்கே போயிட்டு சீட்டு போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். ஏன்னா சீட்டு போட்டு நம்ம வாங்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இல்லாமல் வருது. வெறும் டேக்ஸ் மட்டும்தான், டேக்ஸ் ஜிஎஸ்டி வரும் நம்மளுக்கு. ஸோ வந்து நீங்கள் பணமாக கொடுத்து இப்போ நீங்கள் 1 பவுன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தேதியில் 1,20,000 ரூபாய் ஆகுதுன்னா நீங்கள் பணமாக கொடுத்து எடுக்கும்போது ஒரு 10,000 ரூபாய் இன்னும் ஆட் ஆகும். அப்போ 1,30 கிட்ட வரும். ஆனால் நீங்கள் அதுவே சீட்டாக போட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் அப்படியே சேவ் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மினிமம் 500 ரூபாயிலேருந்து சீட்டு சேவிங்ஸ் இருக்குது. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் கரெக்டாக அதை சேர்த்து நீங்களும் நகை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுங்க. நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் முடியுது, போயிட்டு நம்ம நகை எடுக்க போகிறோம். வாழ்க வளத்துடன்.